இந்த கலவரத்துக்கு பின்புலமா வந்து அவங்க சார்பான சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ இத வந்து யார் எங்க பக்தர்கள் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி தான் இருக்குது. எவன்லாம் முருகன் பக்தனோ, எவன்லாம் பிள்ளையார் பக்தனோ, எவன்லாம் இந்திய பக்தனோ, எவன்லாம் பாரத மாதாவை வணங்குறானோ அவன் பின்னாடி எல்லாம் ஆர்எஸ்எஸ் இருக்கும். இருந்தா என்ன, கிரிமினல் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு, பயங்கரவாதி பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கா? நீங்க எல்லாம் பயங்கரவாதி பின்னாடி இருக்கீங்க. இத்தனை நாள் எடுக்காம இந்த விஷயத்தை இப்ப ஏன் எடுக்கணும்? அதுதான் சொல்லிட்டோம்ல, 100 நாளா நான் குல தெய்வத்தை கும்பிடலையா, இப்ப கும்பிடுறேன், இதுல என்ன தப்பு? அவ்வளவுதான் ஒரு இப்ப ஏன் வர்ற? நீ யாரு அதை கேக்குற? நீ யாரு அதை கேக்குறாங்கிறீங்க? சீமானா? சீமா தர்காவுக்கு சொந்தக்காரரா? அந்த தர்காவை வச்சிருக்கிறது சீமானா? இந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பிற மாநிலங்கள் அந்த பிரச்சனை கையெழுத்துற மாதிரி இந்த நம்ம தமிழகத்துல ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயசேவ சங்கமா அது என்ன பிரச்சனைங்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் திராவிட கழகமா? அவங்க தான் பிரச்சனை உருவாக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் திராவிட கழகம் இல்லைங்க, தீகா கிடையாது. ராஷ்டிரிய சுயசேவங்கிறது இந்தியாவுக்கான அமைப்பு. உனக்கு என்ன கெட்டு போகுது? நான் வந்து 1000 வருஷமா குலதெய்வத்தை கும்பிடல, இப்ப கும்பிடுறேன். முண்டக்கண்ணி அம்மன் தான் என் குலதெய்வம்னு கண்டுபிடிச்சு கிராமத்துல போய் கும்பிடுறேன். நீ ஏன் போன வருஷம் வரல, முந்தின வருஷம் வரல, 10 வருஷமா வரல, 100 வருஷமா வரல, இப்ப ஏன் வர்ற அப்படின்னு கேட்க முடியுமா? அது என்ன நீ கேட்கறது? என் சாமியை நான் கும்பிடுறேன், நான் என்னுடைய தீபத்தூள்ல ஏத்திக்கிறேன். நீ வேலைக்காரன் தானே, அறநிலையத்துறை வேலைக்காரன் தான். அதை பாருங்க, 1ஆம் தேதி நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறான், 2ஆம் தேதி போய் அது வேண்டான்னு சொல்றது யாரு? ஏன் வேலைக்காரன் போய் வேண்டாங்கிறான். அதை ஏன் நீ முன்னாடி பண்ணல, இப்ப ஏன் பண்ற? இது என்ன கேள்வி? அது பிரச்சனை பண்றதே திமுக தான். ஆர்எஸ்எஸ் தான் பிரச்சனை பண்றேன்னு சொல்ற, நீ யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு? நாம் தமிழ் கட்சி அறிக்கை சீமான் அவர் என்ன சொல்லி காட்டணும்னா, ஆர்எஸ்எஸ் வந்து வெளிமாநில அவர் என்ன ஐஎஸ்எஸ் ஐயா? அவர் யாரு? சீமான் யாரு? ஐஎஸ் ஐயா? அவர் வந்து அந்த பயங்கரவாதி அப்பான்னு சொன்னாரு, கோயம்புத்தூர்ல குண்டு வச்சாம்ல, அவனை போய் இது எனக்கு அப்பன் எப்படி செயல்படுவாரு? செயல்பட முடியாது. நீ அப்பீல் போ. அப்பீல் 2 ஜட்ஜி இருந்தாம்ல, அப்பீல்ல அது 4ஆம் தேதி அப்பீல் நடந்தது இல்ல? அப்ப அப்பீலுக்கு போகும்போது அந்த 2 ஜட்ஜி என்ன சொன்னாங்க? அவங்களும் இந்த ஜட்ஜி சொன்னது சரின்னு தானே சொன்னாங்க. அப்ப 3 ஜட்ஜி ஒருதலை பட்சமா செயல்படுறாங்களா? திமுக போய் என்ன பண்ணுது? எதையுமே சிபிஐ விசாரிக்கப்படாதுன்னு சொல்லுது. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜி என்ன சொல்றான்? சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்றான். அவர் என்ன ஒருதலை பட்சமா? என்னதான் பேசுறீங்க நீங்க? அப்படி நியாயமா பார்க்க போனா நாங்க தான் கோயில்காரங்க தான் அதை ஆட்சேபிக்கணும். எப்படி நீங்க அங்க தர்கா வச்சுட்டு இருக்கலாம் நீ? ஆனா அப்படி ஆட்சேபிக்கல. அத 2014 அப்போ வந்து நாங்க தர்கா இருக்க இடத்துல தான் தீபம் ஏற்றுவோம்னு சொன்னாங்க. அந்த வழக்கு தான் அங்க ஏத்த வேண்டாம், இங்கே ஏத்துங்கன்னு தீர்ப்பாச்சு. மற்ற மதம் எல்லாம் என்ன சொல்லும்? இவரு தான் சாமின்னு சொல்லுவான். இந்து மதத்துல தான் எல்லாமே சாமி தான்பா. இவரு தான் சாமின்னு சொல்றவன் தான் கிரிமினல், பிரச்சனையானவன். நீங்க அவன்கிட்ட போய் எங்க சாமின்னு சொன்னீங்கன்னா உங்களை அடிப்பான். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ ஏன் அது வந்து பாஜக வந்து கையில் எடுத்து ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை திருப்பி உருவாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை பண்றது போலீஸ்காரங்களும் திமுகவும் அறநிலையத்துறையும் தான் பிரச்சனை பண்றாங்க. தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? 150 வருஷமா வந்து தீபத்தூண்ல ஏத்துற, இப்ப மட்டும் புதுசா வந்து ஏத்த போறோம். ஏத்தாதது 150 வருஷமா திமுக ஏத்தலையா? யார் ஏத்தல? நாங்க தான் ஏத்தல, நாங்க இப்ப ஏத்துறோம். உனக்கு என்ன? திமுக காரனுக்கு இந்த அரசாங்கத்துக்கு அந்த கோயிலில் என்ன இருக்காங்க? வேலைக்காரன். அறநிலையத்துறைன்னா என்ன? கோயிலை பராமரிக்கக்கூடிய துறை. ஒருத்தர் பராமரிக்கிறாங்க, மெயின்டைன் பண்றாங்க. மெயின்டைன் பண்றவன் வேலைக்காரனா இல்லையா? அறநிலையத்துறை வேலைக்காரன் தான் கோயில்ல. கோயிலுக்கு சொந்தக்காரன் யாரு? நானும் நீங்களும் தான் சொந்தக்காரங்க கோயிலுக்கு. நாங்க 100 வருஷம் ஏத்தல, 1000 வருஷம் ஏத்தல. உனக்கு என்ன? உனக்கு என்ன? நாங்க இப்ப ஏத்துவோம், அதனால என்ன உனக்கு? உனக்கு என்ன கெட்டு போகுது? நான் வந்து 1000 வருஷமா குலதெய்வத்தை கும்பிடல, இப்ப கும்பிடுறேன். முண்டக்கண்ணி அம்மன் தான் என் குலதெய்வம்னு கண்டுபிடிச்சு கிராமத்துல போய் கும்பிடுறேன். நீ ஏன் போன வருஷம் வரல, முந்தின வருஷம் வரல, 10 வருஷமா வரல, 100 வருஷமா வரல, இப்ப ஏன் வர்ற அப்படின்னு கேட்க முடியுமா? அது என்ன நீ கேட்கறது? என் சாமியை நான் கும்பிடுறேன், நான் என்னுடைய தீபத்தூள்ல ஏத்திக்கிறேன். நான் 100 வருஷமா ஏத்தலைன்னா நீ யாரு? நீ ஏத்தல 100 வருஷமா? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ வேலைக்காரன் தானே, அறநிலையத்துறை வேலைக்காரன் தான். அதை பாருங்க, 1ஆம் தேதி நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறான், 2ஆம் தேதி போய் அது வேண்டான்னு சொல்றது யாரு? ஏன் வேலைக்காரன் போய் வேண்டாங்கிறான். நீ என்ன எனக்கு வேலைக்காரனா? நீ எனக்கு அனுசரணையா நடந்துக்கணுமா, எனக்கு எதிராக நடந்துக்கணுமா?
ஸோ இது சார்ந்து வந்து அவங்க முன் வைக்கல, இஸ்லாமியர்கள் வந்து அவங்க சைடு வந்து யார் இஸ்லாமியர் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் முன் வைக்கல. அது வேற ஒரு அந்த திருப்பரங்குன்ற மலை வந்து பெரிய மலை, அதுல உச்சிகள் இருக்கு, அத பீக் அப்படிம்பாங்க உச்சிக்கு ஆங்கிலத்தில். உச்சிகள் இருக்குல்ல, ஒரு உயரமான உச்சியில தான் ஒரு தர்கா இருக்கு. இது உயரம் குறைவான இன்னொரு உச்சி, இங்கே தான் தீபத்தூண் இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏற்கனவே அது வழக்கெல்லாம் நடந்திருக்கு. 1882, 1912 இப்படியெல்லாம் 1920 ஒரு வழக்கெல்லாம் நடந்து 1930 பிரிவி கவுன்சில் லண்டனில் போய் எல்லாம் தீர்ப்பு ஆயிருக்கு. அது என்னன்னா, இந்த இடம் யாருக்கு சொந்தம், அதில் என்னன்னா தர்கா இருக்கிற இடம் அவங்களுக்கு சொந்தம், அதுக்கு போகிற வழி அவங்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்புங்கிற ஒரு இடம் இருக்கு, அதில் அவங்க சமாதி இருக்கு, அது முஸ்லீம்களுக்கு சொந்தம், மீதி எல்லாம் கோயிலுக்கு தான் சொந்தம். அதுதான் வழக்கு. அந்த வழக்கில் அப்படி தீர்ப்பாயிருக்கு. ஆக இந்த தீபத்தூண் இருக்கிற இடத்தும் கோயிலுக்கு இடம் தான். அதை ஏன் நீ முன்னாடி பண்ணல, இப்ப ஏன் பண்ற? இது என்ன கேள்வி? அது பிரச்சனை பண்றதே திமுக தான். இப்போ வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பிற மாநிலங்கள் அந்த பிரச்சனை கையில் எடுக்கிற மாதிரி இந்த நம்ம தமிழகத்துல ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயசேவ சங்கமா, அது என்ன பிரச்சனைங்கிறீங்க? இல்ல அவங்க ஆர்எஸ்எஸ்னா திராவிட கழகமா? அவங்க தான் பிரச்சனை உருவாக்குற. ஐயங்க, ஆர்எஸ்எஸ்னா திராவிட கழகம் இல்லைங்க, தீகா கிடையாது. ராஷ்டிரிய சுயசேவங்கிறது இந்தியாவுக்கான அமைப்பு, இந்திய மக்களுடைய ஒருமைப்பாட்டுக்காக ஒற்றுமைக்காக பாடக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ்ங்கிறது. நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை போய் பாருங்க, ஒரு தீகா காரனை போய் பாருங்க, ரெண்டு பேருக்கும் அந்த தோற்றத்திலே வித்தியாசம் தெரியும். ஆர்எஸ்எஸ் காரன் பாவம் போல இருப்பான், நல்லவனா இருப்பான், சரிஜி சரிஜி அப்படிம்பான். அவன் உட்கார்ந்து தரையை துடைப்பான். நீங்க எங்க துடைக்கிறீங்க? மிக இல்லை ஜி, நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு சேவை செய்வான், உதவி பண்ணுவான். அவன் தான் ஆர்எஸ்எஸ் காரன். ஆர்எஸ்எஸ் தான் பிரச்சனை பண்றேன்னு சொல்ற, நீ யாரு அதெல்லாம் சொல்றதுக்கு? நாம் தமிழ் கட்சி அறிக்கை சீமான் அவர் என்ன சொல்லி காட்டணும்னா, ஆர்எஸ்எஸ் வந்து வெளிமாநில அவர் என்ன ஐஎஸ் ஐயா? அவர் யாரு? சீமான் யாரு? ஐஎஸ் ஐயா? அவர் வந்து அந்த பயங்கரவாதி அப்பான்னு சொன்னாரு, கோயம்புத்தூர்ல குண்டு வச்சாம்ல, அவனை போய் இது எனக்கு அப்பன் அப்படின்னார்ல, அப்படின்னா அவர் ஐஎஸ் ஐயா? சீமானே ஐஎஸ்ஐயினுடைய பார்வைக்கு, பயங்கரவாதிகளுடைய பார்வைக்கு ஆர்எஸ்எஸ் பார்த்தா பயமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் அதிகாரியை பார்த்தா திருடனுக்கு பயமா தான் இருக்கும். ஆர்எஸ்எஸ் வந்து தேசபக்தர்கள், அங்க தேசபக்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆர்எஸ்எஸ் சாகாவில் தேசபக்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாருமே தேசபக்தர்கள் தான் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா அப்ப நீ அயோக்கியன்னு அர்த்தம். இப்ப திருமாவளவன் என்ன சொல்லி வருகிற சொல்லி அப்ப வந்து ஜட்ஜி வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாரு, ஜட்ஜை நீக்கணும், ஜட்ஜி மீது ஜட்ஜை நீக்கணும்னு சொல்லி நீ எப்படி சொல்ல முடியும்? ஜட்ஜி மேல பேசுறதுல கிரிமினல், போலீஸ் கைது பண்ணி உள்ள தூக்கி போடணும். ஜட்ஜி எப்படி ஒருதலை பட்சமா செயல்பட முடியும்? எப்படி செயல்படுவாரு? செயல்பட முடியும். நீ அப்பீல் போ. அப்பீல் 2 ஜட்ஜி இருந்தாம்ல, அப்பீல்ல அது 4ஆம் தேதி அப்பீல் நடந்தது இல்ல, அப்ப அப்பீலுக்கு போகும்போது அந்த 2 ஜட்ஜி என்ன சொன்னாங்க? அவங்களும் இந்த ஜட்ஜி சொன்னது சரின்னு தானே சொன்னாங்க. அப்ப 3 ஜட்ஜி ஒருதலை பட்சமா செயல்படுறாங்களா? அப்ப திமுக போய் என்ன பண்ணுது? எதையுமே சிபிஐ விசாரிக்கப்படாதுன்னு சொல்லுது. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜி என்ன சொல்றான்? சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்றான். அவர் என்ன ஒருதலை பட்சமா? என்னதான் பேசுறீங்க நீங்க? எது உங்களை குற்றவாளின்னு கண்டுபிடிச்சவன் ஒருதலை பட்சம் அப்படிம்பீங்க நீங்க, அப்படியா? அப்ப 3 ஜட்ஜி ஒருதலை பட்சம் அப்படிங்கிறீங்களா நீங்க? அப்படி கிடையாது. என்ன இது, என்ன பேசுறாங்க அவங்க? அவங்களுக்கும் இதற்கும் அந்த திருப்பரங்குன்ற மலைக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. தர்கா இருக்கிறது வேற மலை உச்சி, இது வேற. அது எங்களுக்கும் இந்த தீபயத்திர இடத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னுக்கிட்டு அந்த தர்காவினுடைய நிர்வாகிங்க எழுதி கொடுத்துருக்காங்க 2005. 1998 அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க, அது அங்க இருக்கு, நாங்க இந்த பக்கம் இருந்துட்டு போறோம். அப்படி நியாயமா பார்க்க போனா நாங்க தான் கோயில்காரங்க தான் அதை ஆட்சேபிக்கணும். எப்படி நீங்க அங்க தர்கா வச்சுட்டு இருக்கலாம் நீ? ஆனா அப்படி ஆட்சேபிக்கல. அதை 2014 அப்போ வந்து நாங்க தர்கா இருக்க இடத்துல தான் தீபம் ஏற்றுவோம்னு சொன்னாங்க. அந்த வழக்கு தான் அங்க ஏற்ற வேண்டாம் இங்கே ஏத்துங்கன்னு தீர்ப்பாச்சு 2014. அது வேற வழக்கு, அது வேற விஷயம். இது வந்து வேற ஒரு மலை உச்சி, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது முஸ்லிம்கள். ஆனா திமுக
காரங்க இப்போ முஸ்லீம்களை போய் அணுகி நீங்களும் ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கியிருக்காங்க. நாங்களும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம் அப்படின்னு திமுக காரங்க கிட்ட ஒரு மனு வாங்கியிருக்கிறதா கேள்வி. இஸ்லாமியர்கள்ட்ட மனு வாங்கி திமுக தான் வாங்கியிருக்குது. ஓகே, சரி. இந்த கலவரத்துக்கு பின்புலமா வந்து அவங்க சார்பான சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து யார் எங்க பக்தர்கள் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி தான் இருக்குது. எவன்லாம் முருகன் பக்தனோ, எவன்லாம் பிள்ளையார் பக்தனோ, எவன்லாம் இந்திய பக்தனோ, எவன்லாம் பாரத மாதாவை வணங்குறானோ அவன் பின்னாடி எல்லாம் ஆர்எஸ்எஸ் இருக்கும். இருந்தா என்ன? கிரிமினல் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு, பயங்கரவாதி பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கா? நீங்க எல்லாம் பயங்கரவாதி பின்னாடி இருக்கீங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் தேசபக்தர்கள் பின்னாடி இருக்கும், பக்தர்களுடைய பின்னாடி இருக்கும். இதுல என்ன குற்றம் இருக்கு? இல்ல இத்தனை நாள் எடுக்காம இந்த விஷயத்தை இப்ப ஏன் எடுக்கணும்? அதுதான் சொல்லிட்டோம்ல, 100 நாளா நான் குல தெய்வத்தை கும்பிடுறேன், இப்ப கும்பிடுறேன். இதுல என்ன தப்பு? அது என்ன உனக்கு என்ன? திமுக காரனுக்கு என்னாச்சு? ஐஎஸ்ஐ காரனுக்கு என்னாச்சு? பயங்கரவாதிக்கு என்னாச்சு? நீ யாரு இதை கேள்வி கேட்கறதுக்கு? நாங்க எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்வோம். இப்ப எங்களுக்கு தோணிச்சு அதுல தீமை ஏற்றணும்னு எங்க தோணுது. நீங்க திருடிட்டு போயிடுவீங்கிறதுக்காண்டி நாங்க அதுல தீமை ஏற்றுவங்களா இருக்கோம். உங்க தாத்தாவுக்கு சொத்து அப்படியே கிடக்குது 50 ஏக்கரா. நீங்க இவ்வளவு நாளும் வேலி போடல தான், இப்ப கொள்ளு பேரு நீங்க போய் வேலி போட வர்றீங்க. இவ்வளவு நாள் வரலையே, இப்ப ஏன் வர்றேன்? நீ லோக்கல் ரவுடி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்ன கேள்வி? இந்த கேள்வி கேட்கலாமா? அது எங்க கொள்ளு தாத்தாவுக்கு சொத்துங்க. நான் 100 வருஷமா வரலங்க, இப்போ வர்றேங்க. நான் வரக்கூடாதா? இப்ப ஏன் வர்ற? நீ யாரு அதை கேட்கிற? நீ யாரு அதை கேட்கறாங்கிறீங்க? சீமானா? சீமா தர்காவுக்கு சொந்தக்காரரா? அந்த தர்கா வச்சிருக்கிறது சீமானா? இல்ல. அப்புறம் என்ன திருப்பரங்குன்றத்துல சீமானுக்கு என்ன இருக்கு? என்ன அடிப்படையில் அவர் கேட்கிறாரு? அவருக்கு அந்த மலையில இடம் இருக்கா? இல்ல. என்ன அடிப்படையில்? நான் இந்துங்கிற அடிப்படையில் கேட்கிறேன். சீமான் என்ன அடிப்படையில் கேட்கிறாரு? ஒரு தேவையில்லாத விஷயம். யாருக்கிட்டயோ கூலி வாங்கிக்கிட்டு பேசுறீங்க நீங்க. நீங்க யாருக்கிட்ட கூலி வாங்கினீங்க? திமுக என்ன பண்ணிச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது இப்ப சந்தேகம் இருக்கு. வித்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பரங்குன்ற மலைய. அதாவது எல்ஐசியை விற்கிறாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு சினிமாவில் எல்ஐசியை வித்துருவான், மவுண்ட் ரோடையும் வித்துருவான். இப்போ அந்த அயன் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, துணி இஸ்திரி போடுறவங்க, அவங்க தெரு தெருவா விற்கிறாங்க. திமுக காரன் தான் பணம் வாங்குறான். நீ இந்த இடத்துல இஸ்திரி பண்ணு, நீ அந்த தெருவில் இஸ்திரி பண்ணு, நீ 10,000 ரூபா கொடு, நீ 15,000 ரூபா கொடுன்னு திமுக காரன் பணம் வாங்கிடுவான். இஸ்திரி பண்ற அந்த இதையே தெரு தெருவா வித்துருவான். திமுக காரன் எல்லா இடமும் விற்பான். அதே போல திருப்பரங்குன்ற மலையையும் வித்துட்டானா? இவன் ஏன் துடிக்கிறான்? நாங்க தீப ஏத்துறோம். இப்போ நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா அதை ஒத்துக்க முடியாதுங்கிறாரு போலீஸ்காரரு. யாருக்கு போலீஸ்காரரு? ஸ்டாலினுக்கு போலீஸ்காரரு. உடனே ஸ்டாலின் கண்டிக்க வேண்டாம். என்னையா பேசுறீங்க? அங்க திருக்கழுக்குன்றத்துல மதுரையில அந்த எஸ்பியை கேட்க வேண்டாம், அந்த கமிஷனரை கேட்க வேண்டாம். ஏயா நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா அதை செயல்படுத்துங்கப்பா அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல வேண்டாம்? ஸ்டாலின் தான் சொல்லி அந்த போலீஸ் அப்படி நடந்துக்கிறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர். உடனே அப்போ நீதிபதி கிட்ட போறாங்க, ஐயா நீங்க சொன்னீங்க தீபை ஏத்துறதுக்கு அந்த அறநிலையத்துறைக்கு. அறநிலையத்துறைங்கிறது எங்க வீட்டு வேலைக்காரன் தான், எங்க கோயில் வேலைக்காரன். அவனுக்கு உத்தரவு போட சொன்னோம், நீங்க உத்தரவு போட்டீங்க. ஆனா 4 மணி வரைக்கும் அவன் அங்க எல்லாம் சாரம் எல்லாம் கட்டி ரெடி பண்ணான் தீபம் ஏத்துறதுக்கு. 4 மணிக்கு திடீர்னு யாரு சொன்னாங்கன்னு தெரியல ஐயா, எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு திரும்பி போயிட்டானுங்க, அதனால இப்ப ஏத்துற மாதிரி இல்லை அப்படின்னு நீதிபதிகள்கிட்ட போய் நின்னாங்க. 8 கிலோமீட்டர் தான் தொலைவு மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும். அங்க போய் நின்னாங்க. நின்னா நீதிபதி பார்த்தாரு, ஒரு 6 மணி வரைக்கும் டைம் கொடுப்போம், ஏத்துறானுங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணாரு. 6:05க்கு அவர் மீண்டும் ஒரு தீர்ப்பு போட்டார். அவங்க ஏற்றலைன்னா நான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்புகிறேன், உங்கள் கூட ஒரு 50 பேர் அனுப்புகிறேன், நீங்களே போய் ஏற்றுங்க. அதாவது இவர் மனுதாரர் 10 பேரும் அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஒரு 50 பேர் பாதுகாப்போட போய் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு ஆலையினருவாக அனுமதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டாரு, கையில் கொடுத்து விட்டாரு. அவங்க வந்தாங்க போலீஸ்காரன், இவன் யார்கிட்ட பேசுறான்னு, யார்கிட்ட ஸ்டாலின் தான் பேசுவான்.
ஸ்டாலின் குடும்பத்தில் உத்தரவு இல்லாம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு நடவடிக்கை எடுப்பானா? எடுக்க மாட்டான். ஸ்டாலின் தான் பேசியிருப்பான். அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. நீதிபதியாவது என்ன, அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவங்களையும் மீண்டும் தீமை. அது 2 உத்தரவு. அடுத்த நாள் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இது அப்படின்ட்டு ஒரு வழக்கு போகுது. அடுத்த நாள் இந்த நீதிபதியினுடைய உத்தரவுக்கு தடை விதியுங்க அப்படின்ட்டு இவன் சொல்றான். யாரு? தமிழ்நாடு அரசு நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதியுங்க அப்படின்ட்டு இந்த அறங்காவல் துறை சொல்லுது. நீ ஏன் என் வேலைக்காரன், நீ என் வீட்டில் ஒரு செயல்பாட்டுக்கு தடை விதிக்க சொல்ற, நீ எப்படி சொல்லலாம்? சொல்ற. அந்த கேஸ் வந்தது அடுத்த நாள். அது 2 நீதிபதி, அவங்க 2 பேரும் தடை விதிக்க முடியாது, நீதிபதி போட்ட தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மீண்டும் அடுத்த நாள் போய் இப்போ இன்னைக்காவது 7 மணிக்குள்ளாடி தீர்வை ஏத்துங்க அப்படின்ட்டு 3வது தீர்ப்பு நீதிபதி. 3வது தீர்ப்பு வந்த பிறகு கூட முடியாது, ஸ்டாப், முடியாது, அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது எங்க முடியும். அப்போ அந்த ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர், அவரு தான் வந்து அதை இந்த கோரிக்கையை முன் வச்சவர் ராம ரவிக்குமார் தான். அதாவது நாங்க 100 வருஷமா குல தெய்வத்தை கும்பிடல, இப்போ கும்பிட போறோம்னு சொன்னவர். அதாவது நாங்க 100 வருஷமா தீபம் ஏத்தல, இப்போ ஏத்த போறோம் அப்படின்னு சொன்னவர் ராம ரவிக்குமார் தான். அப்ப ராம ரவிக்குமார் வந்து கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்க தான் வரணுமா, அந்த லோகநாதன் கமிஷனர் எங்களுக்கு பாதுகாப்பா வரணும்னு கேட்டிருக்காங்க. அங்க லோகநாதன் ஐயா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா, அங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறாரு. ஏங்க அதெல்லாம் ஏற்ற முடியாதுங்க, அதெல்லாம் உள்ள நாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏங்க நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காருங்க, ஏங்க அதெல்லாம் இங்க செல்லாதுங்க, இங்கெல்லாம் நான் தாங்க பவர் அப்படின்னா அந்த லோகநாதனை கொஞ்சம் வர சொல்லுங்க. அவர் வருவார், நீங்க நெல்லுங்க. அதனால 2 மணி நேரம் நின்னாரு. லோகநாதன் வரவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகைக்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, லோகநாதன் அந்த பக்கமா நின்று இருந்தாராம். லத்தியை வச்சுக்கிட்டு தெருவில் அந்த முனையில் அவரு, இந்த முனையில் ராம ரவிக்குமார், என்ன அந்த பெட்டிஷன் போட்டவர், அந்த இந்து கொடி ஏற்றுறதுக்காக வந்து காத்து நிற்கிறார். அவர் அங்கே நிற்கிறாரு. ஆக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை குப்பையில் போடுற ஒரு பொருளை விடவும் கேவலமாக கருதியது இந்த திமுக ஸ்டாலின் குடும்பம். போலீஸும் சேர்ந்து, மாவட்ட ஆட்சித்தலைவரும் சேர்ந்து 144 தடை உத்தரவு போட்டாங்களாம். தடை உத்தரவு எப்போ போட்டிருக்காங்க? அங்க நீதிபதி 6 மணி வரைக்கும் கொடியேற்ற இல்லையா, அப்படின்னா 10 பேரோட போய் நீங்க தொழில்துறை பாதுகாப்பு படையோட போய் கொடி தீபம் ஏத்துங்க அப்படின்னுக்கிட்டு உத்தரவு போட்ட உடனே இவரு போன்ல பேசுறாரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. 2 பேரும் கூட்டுக்களவாணி, 2 பேரும் சேர்ந்து 144 பிறப்பிக்கிறாங்களாம். 144 பிறப்பிக்கனா ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கணும், 4 பேருக்கு தலை உருண்டு இருக்கணும், 4 பேருக்கு கை கால் போயிருக்கணும், அடித்தடி நடந்திருக்கணும். என்னையா நடந்தது மதுரையில்? ஒன்றும் கிடையாது. அங்க இந்துக்கள்ல கூடியிருக்காங்க, ஐஎஸ்ஐ காரனை கூடியிருக்கான். அங்க இந்துக்கள்ல கூடியிருக்காங்க. எப்படி கலவரம் நடக்கும்? 10 லட்சம் பேர் கூடினாங்க இந்துக்கள். ஜூலை மாசம் 22ஆம் தேதி 2025 தான் மதுரையில தான். ஏதாச்சும் நடந்ததா? போலீஸ்காரன் பாதுகாப்புக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸ்டாலின் போலீஸ் பாதுகாப்புக்கே வரல. மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டுக்கு ஏதாச்சும் கலவரம் நடந்ததா? இல்ல, ஒன்றும் நடக்கல. ஒன்றும் நடக்காம 144 பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் நீதிபதி 144 நான் கேன்சல் பண்றேன் நீக்கிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த நாளும் வந்து கொடி தீபம் ஏத்துறதுக்கு வர்றாங்க. அடுத்த நாளும் வந்து கொடி தீபம் ஏத்துறதுக்கு வர்றாங்க. வந்து நின்னா போலீஸ்காரர் என்ன சொல்றாரு? 144 இருக்கு. அதான் நீதிபதி நீக்கிட்டாருங்க. ஏங்க அதெல்லாம் அங்க பேசிக்கிடுங்க, இங்க வந்து பேசாதுங்க. எங்களை பொறுத்த மட்டும் நீதிபதியை வந்து மதிக்கல. நீதிபதியும் மதிக்கல, சட்டத்தையும் மதிக்கல, எதையுமே மதிக்கல. அவங்க யாரு சொல்றதை கேட்டு செயல்படுறாங்கிறது நமக்கு தெரியல. யாரோட பேசுறாங்க ஸ்டாலின் குடும்பத்துக்காரங்க, எங்கேயோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. முல்லை பெரியார் அணையில அந்த சாவி, அந்த அணைக்குள்ள சாவி என்ன, அது தமிழ்நாடு அரசு கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவாயிருக்கு. அதுதான் முறை. அதுலேயும் ஒரு தாவா இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையினுடைய இறுதியில் சாவி தமிழ்நாடு அரசு கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு முடிவாயிருக்கு. ஆனா இவங்க முல்லை பெரியார் சாவியே கேரளாவில் கொடுத்துட்டானுங்களே.
சாவி அங்கே கொடுத்துட்டாங்க. என்னத்தை பேசிட்டு கொடுத்தாங்க, என்ன அடிப்படையில் கொடுத்தாங்க தெரியல. அந்த காவிரி நதியில் இடையில அணை கட்டணும்னா அந்த நதியினுடைய பாய்ச்சல் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். அது இப்போ நீங்கள் சொல்கிறது காவிரி ஆணையம் இல்லை, காவிரி ஆணையம் அதுதான் சொல்லுது. அது மோடி கொண்டு வந்த காவிரி ஆணையம். அதுக்கு முன்னாடியே 1924 அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை கருணாநிதி நீடிக்காம விட்டுட்டார். 74 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ இங்கே வாடகை இருக்கீங்க, 5 வருஷம் ஆனவுடனே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல, 3 வருஷம் ஆனவுடனே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல. எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டா காலி பண்ண வேண்டியது தானே, எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டது யாரு? கருணாநிதி. அது என்ன ஏதோ அடிப்படையில் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டாச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ எந்த அடிப்படையில் திருப்பரங்குன்ற மலையை வித்துட்டீங்களா? என்ன இப்போ ஏன் வர்றியா? இப்போ என் இடத்துல நான் எப்போ வந்தா என்னையா சார்? நீங்கள் முன்னாடியெல்லாம் வரலையே சார், இப்போம்பா வர்றீங்களே சார். ஏன் சார்? என் இடம் நான் எப்பவும் வர்றேன், ஏன் அப்படி கேட்குற அப்படின்னா அவன் உங்கள் வாட்ச்மேன் தான், உங்கள் வாட்ச்மேன் தான் உங்கள்கிட்ட கேட்குறான். சார் நீங்கள் நேற்றுக்கு முந்தின நாள்லாம் வரல, 4 வருஷமாக வரலையே சார், இப்போ ஏன் சார் வர்றீங்கன்னு உங்கள் வாட்ச்மேன் கேட்குறான் உங்ககிட்ட. நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஐயோ ஏன் வீடு நான் எப்போ வந்தா என்ன, நீ ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வராது? இந்த வாட்ச்மேன் ஏதோ பண்ணிட்டான் போலுக்கு, வித்திருப்பான் யாருக்காச்சும். அதனால தான் நம்மளை ஏன் வந்தீங்க ஐயோ அந்த அறையை தர இந்த அறையை தர உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏன் நான் வந்த உடனே பதட்ட மாட்டேங்கிற, ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்க மாட்டீங்க நீங்க? திருப்பரங்குன்றம் மலையில தீமை ஏத்தணும்னு வந்த உடனே இப்ப வர்றீங்க, இப்ப இது என்ன கேள்விங்கிறேனா அப்படின்னா நீ வித்துட்டியா? இதுதான் கேள்வி. திமுக பெரிய சதி பண்ணுது. இப்போ 3ஆம் தேதி திருக்கார்த்திகை, 3ஆம் தேதி 2 முறை, அதாவது முதல்ல நேரடியா அந்த அறநிலையத்துறைக்கு தான் உத்தரவு, நீங்க தீபம் ஏற்றணுங்கிறது, அவங்க ஏத்தலை. 2வது ராமரமிக்குமார் 10 பேரோட தீபம் ஏற்றணும் அப்படின்னுட்டு, தொழில் பாதுகாப்பு படை உதவியாக இருக்கணும் அப்படின்னுட்டு அதையும் ஏற்ற விடலை. அடுத்த நாள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதை விசாரிச்சுக்கிட்டு 4:30 மணிக்கு விசாரித்த நீதிபதி இன்றைக்கு 7 மணிக்கு உள்ளாடி தீபம் ஏற்றுங்க, லோகநாதன் போலீஸ் கமிஷனர் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னுக்கிட்டு அதையும் இவங்க ஒத்துக்கலை. ஒத்துக்காத நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, விழுப்புரத்தில் இருந்து போலீஸ் படை, என்ன செங்கல்பட்டில் இருந்து போலீஸ் படை, அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் படையும் அங்கே வர வைக்கிறாங்க. பெரிய ஒரு போலீஸ் படை நிறைய வர வைக்கிறாங்க. இந்த 144 தடை உத்தரவு போட்டதே அது தப்பு, ஏதோ திருத்திருக்காங்க, ஏதோ குற்ற நடவடிக்கை மாதிரி சொல்கிறாங்க. அது என்னங்கிறது இப்போ 9ஆம் தேதி வழக்கு இருக்குது, 9ஆம் தேதி வழக்கு வருதில்ல, அப்போ தெரியும் அது என்ன தப்புங்கிறது. அப்போ நிறைய போலீஸுங்களை கொண்டு குவிச்சு ஒரு பெரிய அசம்பாவிதத்தை பண்ணி 10 பேரை அடித்து தள்ளி ஒரு பெரிய இது பண்ணிட்டா அதே காரணமாக்கி திருப்பரங்குன்றம் பக்கத்தில் யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இது ஏற்படுத்திடலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுது. அது பலிக்கலை. ஏன்னா கூடுனது இந்துக்கள். இந்துங்கிறவன் சாத்வீகவாதி, சனாதனம்னா எல்லோருக்கும் எல்லாமே அர்த்தம். மற்ற மதம் எல்லாம் என்ன சொல்லும், இவரு தான் சாமின்னு சொல்லுவான். இந்து மதத்துல தான் எல்லாமே சாமி தான்பா. இவரு தான் சாமின்னு சொல்றவன் தான் கிரிமினல், பிரச்சனையானவன். நீங்க அவன்கிட்ட போய் எங்க சாமின்னு சொன்னீங்கன்னா உங்களை அடிப்பான். அவன் இவரு தான் சாமிங்கிற கொள்கையில் இருக்கான். ஆனா இந்து எல்லாமே சாமி தான் ஐயா அப்படிங்கிற கொள்கையில் இருக்கான். அப்ப இந்து கிட்ட பிரச்சனை கிடையாது. இந்து அமைதியானவன். இந்துக்கள் தான் ஆயிரக்கணக்கில் கூடுனாங்க. இவன் ஆயிரக்கணக்கில் போலீஸை கொண்டாந்து நடத்துறாங்க. ஸ்டாலின் போலீஸ்
ஆயிரக்கணக்கில் வந்து நிற்குது தமிழ்நாடு அரசினுடைய போலீஸ். எதுக்கு? பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறுத்துறாங்க. நிறுத்தி அவங்க என்ன திட்டம் போட்டாங்க, இந்துக்கள் பலவந்தமாக நாங்கள் தீமையை தோண்டி போனாங்கன்னா அடிச்சு நொறுக்கி நாஸ்தி பண்ணி கொன்று குவித்து விட்டோம், மக்களே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு பணம் தாருங்கள் அப்படின்னு யாருக்கிட்டயோ வாங்கலாம் அப்படிங்கிற ஆசையில திமுக பண்ணிச்சா? இந்த திருப்பரங்குன்றத்துல கூட இந்த இடத்துல ஏதாச்சும் ஒப்பந்தம் போட்டுட்டாங்களா? எல்ஐசி வித்த மாதிரி விற்க முடியாது. ஆனா ஏதாச்சும் ஒப்பந்தம் திமுக ஏதாச்சும் பண்ணிருப்பா. அதனாலதான் நீ இவ்வளவு நாளும் திமுக வரல, இப்ப வர்றேன்னு கேக்குறான். அது எப்படி கேட்குறாங்க? அவ்வளவு நாளும் 500 ஆண்டுகளாக சுதந்திரம் கேட்டு வரல, அதுக்கு பிறகுதான் சுதந்திரம் கேட்டு வந்தாங்க வெள்ளைக்காரனுக்கிட்ட. அவன் இவ்வளவு நாளும் வரல, இப்போ வரலையா? எவ்வளவு நாளும் வரல எங்கே சொன்னேன்? அது போல திருப்பரங்குன்றத்தில் கூட இவ்வளவு நாளும் வரல அப்படிலாம் கிடையாது. தேவைப்படல, வரல, நாங்கள் வேற வெளி விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தீபத்தூணில் தீப யாத்திரை வந்திருக்காங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் சொத்து தகராறு முன்னாடியே நடந்திருக்கு, தீர்ப்பாயிருக்கு. 1920, 1930 பிரிட்டிஷ் பிரிவியில் தீர்ப்பாயிருக்கு. லண்டனில் அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்களே 1947 தானே சுதந்திரம், 1930 முடிவு பண்ணியிருக்கு. அப்போவே அந்த விஷயங்கள் இருந்திருக்கு, அந்த விஷயம் இருந்திருக்கு. ஆனால் தீபத்தூண் இருக்கு, அதுக்கும் தர்காவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு மலை உச்சி, இது ஒரு மலை உச்சி. தீபத்தூண்ல இப்ப தீப ஏத்த போற, உனக்கு என்ன கஷ்டங்கிறனா? நீ வேலைக்காரன் தானே கோயில்ல, இல்ல உன் கோயிலா? அரசாங்கத்தினுடைய கோயிலா? கிடையாது, இந்துக்களுடைய கோயில். ஆமா.